அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் செந்துரம் மாங்காய் அறுவடை செஞ்சுருக்கோம். இந்த மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு தான் அனுப்ப போகிறோம். இன்றைக்கி நேற்று முந்தினேற்று பார்த்தீங்கன்னா 11 ரூபா 10 ரூபா விலை போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 ரூபான்னு சொல்லிட்டு குறைஞ்சிட்டு இருக்க விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கூட விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் இது விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபேக்ட்ரி முக்கியமாக திறக்கலை. ரெண்டாவது பெங்களூரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குது. பழக்காயே சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. அதுதான் மெயின் காரணம். அப்படியே பாருங்கள், உள்ளெல்லாம் காட்ட பாருங்கள் அறுவடை செஞ்ச மாங்காய்லாமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சிட்ருக்கோம். காயெல்லாம் பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு கிலோவுக்கு 4 இல்லைன்னா 5 வரும். 4-5 தான் வரும். என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விலைலாம் ஒன்றுமே இல்லை. இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் இருந்திருந்தால் கண்டிப்பாக 27லேருந்து 28 ரூபா ஃபேக்ட்ரிக்கே போயிருக்கோம். லைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 ரூபா சேர்ந்து கூட போயிருக்கோம். இந்த செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கம்பல்சரி 5 மருந்து அடிச்சிருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூலியும் சரி எதுவுமே கட்டுப்படி ஆகலை நமக்கு. செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எல்லாம் ஃபுல்லாக அடைச்சியாக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் உங்கள் தோட்டத்தில் எங்கேயுமே செடியெல்லாம் அடைச்சி ஆகிறது கூடாதீங்க. அது செடி சின்னதாக இருக்கும்போதே கவாத்து பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம இருக்கிற பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். என்ன பிரச்சனை, இந்த மாதிரி அடைச்சியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது, சாரல் இறங்கிடும், புள்ளியாக இருக்கும் மாங்காய் மேலே. மருந்து 1க்கு 4 மருந்து அடிக்கிற மாதிரி வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு அதிகமாகிடும், நமக்கு செலவும் அதிகமாகிடும். அதனால் அடர்ச்சியாக இருக்கிறது தவிர்த்துக்கோங்க விவசாயிங்க யாராக இருந்தாலும் மாங்காய் செடிங்க. ஆனால் எல்லாமே உள்காப்பு தான். பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மரத்துக்கு 15 பாக்ஸ் குறைஞ்சபட்சம் வரும், அதிகபட்சம் அப்போ 20 பாக்ஸ்க்குள்ளே வரும். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். விஜய்ண்ணா ஃபுல் கலராக போடுங்க. ஓகே சார், கலர் தான் பாருங்கள் இந்த பாருங்கள் கலரு இந்த கலர் தான் புனிங்க இருப்போம். சரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு மாங்காய்லாம் எப்படி இருக்குது உள்ள அப்படின்றது. எல்லாமே உள்காப்பு தான், வெளிக்காப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மாங்காய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஆயிருங்க மாங்காய். அதாவது செடி அடர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று சைஸ் வராது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக மகசூல் வந்தால் கூட இந்த மாதிரி சாம்பல் இறங்கிடும். அப்புறமா மூணாவது கலரே சுத்தமாக வராது, பச்சையாக இருக்கும் காய். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதனால் செடி அடர்ச்சியாக வைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா வெயில் இருக்கிற இடத்துல பாருங்கள் கலர்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா வெயிலில் இருக்கிற மாங்காய், அதனால தான் கலர் நல்லா வந்திருக்கு. அதே நிழலில் இருக்கிற மாங்காய்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள் சுத்தமாக வெயிலே இல்லை, சேம் அதே பேட்ச் மாங்காய் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாக இருக்குது காய். ஆனால் காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கு. மாங்காய்லாம் அறுத்து முடிஞ்சு அறுவடை எல்லாம் முடிஞ்சு நம்மளுது. இவர் தான் எங்க தொட்டண்ணா. கிட்டத்தட்ட 30 வருஷமா நமக்கு வேலை காய் கண்டுக்காரு. நானா நிறைய மாங்காய் எடுத்துருக்கேன், தோப்பு சொல்ல நானு உள்ள அறுத்து பாக்ஸ் ரெப்பி அனுப்பியிருக்கிறேங்க. நாங்க பாக்குறது சர்வசாதாரணமா இருக்காரு. இந்த அண்ணா கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷமா நம்ம கிட்ட வேலை பாக்குறேன். நானா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அண்ணா. சரி தொட்டண்ணா, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேப்பா. பாருங்கள், அதாவது மாங்காய் எல்லாமே டேமேஜ் ஆகும் அப்படின்றதுனால இந்த மாதிரி இந்த டப்பா கட்டி விட்டோம் அப்படின்னா மாங்காய் டேமேஜ் ஆகிறதுக்கு தவிர்க்கலாம். எப்படி அப்படின்னா இந்த மாங்காய் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்கும் மாங்காய். பார்த்திங்கன்னா அது அந்த போயிட்டு கொட்டிருச்சு அப்படின்னா அந்த பார்க்குறதுக்கு மாங்காய் சுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த கொட்டின இடத்துல மட்டும் அங்கே அறுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக புழுவே இருக்கும். அதுதாங்க காரணம் மெயின். அது காட்டுறேன் பாருங்கள் அப்படி திறந்து உங்களுக்கு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இது கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக மாங்காய் ஒன்று கூட பழுக்காது. பார்க்குறதுக்கு மாங்காய் தெளிவாக இருக்கும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புழு இருக்கும். பாருங்கள், இன்னும் பாருங்கள் உயிரோடு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மயங்கி வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே போய் இறந்து போயிடும் உள்ளே. இப்படி பார்த்துக்கோங்க எப்படி தெளிவாக. இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு மாங்காய் கூட உருப்படி ஆகாது. இப்போ இந்த பூச்சி எந்த மாங்காய் கொட்டிருக்கு அப்படின்றது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாங்காய் கொட்டிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாங்காய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊசி போட்டுருது. இந்த பக்கம் பாருங்கள், இதில் இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2-3 இடத்துல அந்த புள்ளி வச்சிருச்சு. இது வச்சிருச்சுன்னா இந்த மாங்காய் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் மாங்காய். ஆனால் இதில் ஃபுல்லாக கெட்டு போயிட்டு இருக்கும். உள்ளே நல்லா பழம் பார்க்குறதுனால சுத்தமாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா புழு அப்படியே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா செடி அடர்ச்சியாக வைக்காதீங்க. முக்கியமாக அடர்ச்சியாக வச்சிங்க அப்படின்னா மருந்து ஒரு மருந்து 2 மருந்து அடிக்கிறதுக்கு பதில் உங்களுக்கு நீங்கள் 4 மருந்து 5 மருந்து அடிக்கிற மாதிரி வேலை வந்துடும் உங்களுக்கு.
அதுவும் இல்லாமல் காய் கூட தெளிவாக இருக்குதுங்க. எல்லாமே வந்து ஃபுல்லாக பச்சையாக தான் இருக்கும் காய். பார்த்தீங்கன்னா கலரே வராது. அதுதான் முக்கியமான மைனஸ் பாயிண்ட் இதில். செடி வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் கரெக்டாக கவாத்து பண்ணிடுங்க. செடி வந்து கொடை மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா 4 பக்கம் வெயில் விழும், அப்புறமா வந்து தண்ணி கட்டினா கூட அது வந்து இயற்கை எடுத்துக்கும். மற்றபடி நம்ம செய்கிற வேலைக்கு கரெக்டாக அந்த மகசூல் கிடைக்கும். நிழல்ல இருந்துச்சு அப்படின்னா செடி வந்து உண்மையாக அந்த அளவுக்கு உருப்படி ஆகாது, செடியும் உருப்படி ஆகாது, மகசூலும் வராது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க தோட்டம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாங்காய் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை வரும், இல்லைன்னா சைஸ் சின்னதாக வரும், இல்லைன்னா கலரே வராது. இதுதான் பிரச்சனைங்க. அதனால் இந்த செடி வைக்கும்போது மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கவாத்து வந்து கம்பல்சரி வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க. 8வது மாதத்துல பண்ணுங்க கவாத்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சத்து செடிக்கு இல்லாமல் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுத்தெல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்குங்க. காட்டுறேன் வாங்க. இப்போ மாங்காய்லாம் பார்த்தீங்கன்னா செடியிலே வந்து ஃபுல்லாக பழுத்துட்டு இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா விலையே இல்லை. இந்த வருஷம் வந்து அன்சீசனுக்கும் விலை கிடைக்கல, சீசனுக்கும் விலை கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து மாங்காய் பழம்லாம் ஃபுல்லாக இங்கே செடியிலே பழுத்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா விலையே இல்லை. விலை இல்லாதனால மாங்காய் எதுவுமே அறுவடை செய்யலை. பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் தெரியும், இப்போ தான் அறுத்துருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக அறுத்துருக்கோம். மாங்காய் வந்து விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூஸுக்கு வந்து 8 ரூபா அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு தேதி வந்து 26/5/2025. அதே பார்த்தீங்கன்னா 23/5/2025 வந்து 12 ரூபா அப்படி எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு எடுத்தாங்க. அவ்வளோதான். அதே வந்து போன வருஷம் 2024 பார்த்தீங்க அப்படின்னா இதே மாங்காய் இதே ஜூஸுக்கு தான் 28 ரூபாய்க்கு 27 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இந்த வருஷம் ரேட்டே இல்லாதனால அப்படியே பார்த்தீங்கன்னா மரத்துலேயே எல்லாமே பழுத்து கீழே வந்துட்டு இருக்கு. முக்கியமாக வேலை பற்றி தகவலோ இல்லைனா வந்து இந்த மாங்காய் விற்கிற பற்றி தகவலோ இல்லை வாங்குற பற்றி தகவலோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.